சிறைச்சாலை இந்திய தேசிய விடுதலைக்காக பலரும் போராடி கொண்டிருந்த காலம் அது. விடுதலை போராட்டத்தில் கலந்து கொண்ட காமராஜருடன் சேர்த்த 7 இளைஞர்கள் அப்போது அந்த சிறைச்சாலைக்கு வந்திருந்தனர். இரவில் தனித்தனியாக அடைத்து வைக்கப்பட்டிருந்த இளைஞர்கள் பகலில் ஒருவரை ஒருவர் சந்திக்கும் போது வணக்கம் சொல்லிக் கொள்ள மாட்டார்கள். வந்தே மாதரம் என்றுதான் சொல்வார்கள். அவ்வளவு தேசபக்தி அவர்களுக்கு. அங்கே சிறை வார்டனாக இருந்த வெள்ளையன் ஜெனரல் வாட்ஸ் அவனுக்கு வந்தே மாதரம் என்று சொன்னாலே பிடிக்காது. அப்பொழுது ஒரு நாள் What's this? Man is over there. Hey, come to me. What did you say? Vande Mataram. Hereafter you should never stay there. Vande Mataram. Vande Mataram. You say it again. Vande Mataram. You say it again. Vande Mataram. You say it again. Vande Mataram. Stop. Vande Mataram. Vande Mataram. Vande Mataram. Vande Mataram. Vande Mataram. Vande Mataram. வந்தே மாதம் சொல்றது குத்தமா? என்ன நினைச்சிட்டு இருக்கா அந்த வார்டன்? நான் ஒன்று சொல்றேன், கேக்குறீங்களா? சொல்லு. நாளைக்கு சரியா 12 மணிக்கு மதிய சாப்பாட்டுக்காக திடல்ல கூடுவோம்ல, அப்போ நம்ம ஆளுக்கு ஒவ்வொரு திசையில நின்று வந்தே மாதம்னு சொல்லணும். அப்ப அடிக்க வருவான். ஆளுக்கு ஓடி ஒளிஞ்சுக்கிட வேண்டியதுதான். எப்படி? நல்ல யோசனை. எனக்கு நம்ம அந்த யோசனை சரியா படல. சரி சரி, யாரோ வராங்க, ஓடிடலாம். வந்தே மாதரம், 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 வந்தே மாதரம். நம்ம காமராஜரை பாத்தியா? பார்க்கலையே, பாவம், அநியாயமா அடி வாங்குறான். பார்க்கவே பாவமா இருந்துச்சு. அதே நம்ம காமராஜே வரானே. என்னப்பா வந்தே மாதரம் சொன்னா சரி, அடிக்க வரும்போது ஓடி வந்துட வேணாமா? வந்தே மாதரம் நீங்க சொல்லாதீங்க. என்னப்பா சொல்ற? வந்தே மாதரம் நீங்க சொல்லாதீங்க. என்னப்பா சொல்ற? வந்தே மாதரம் நீங்க சொல்லாதீங்க. சொன்னா ஓடாதீங்க. வந்தே மாதரம்ன்றது கோழைகளோட கூக்குரலா இருக்கக்கூடாது, வீரர்களோட கர்ஜனையாக இருக்கணும். காமராஜ், நீ சொல்றது சத்தியமாக உண்மை. காமராஜ், எங்களுக்கு புரியாது, புரிஞ்சிருக்க. நீ சாதாரணமானவன் இல்ல. ஆமா, நீ ஒரு தலைவன். நீ ஒரு பெருந்தலைவனா வரதான் போற.